அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஹாஜிமா. ஹாஜிமா தாங்க நம்ம ஸ்டார் உம்ரா சர்வீஸில் மொத்த குடும்பமாக வந்திருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த உம்ராவுடைய அனுபவங்கள் ஒரு குடும்பமாக வந்தால் எப்படி இருந்துச்சு, அதை கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்களேன். நீங்கள் குடும்பமாக வரும்போது நல்லா தான் இருக்குது. நிறைய நம்ம மிஸ் பண்ணாமல் யாரையும், நம்ம ஃபேமிலியில் யாரையும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேர்த்து நம்ம உம்ரா பண்ணும்போது அது ஒரு தனியான ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. அதனால ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கோம். அதே போல் ஹாஜிம், நீங்கள் எத்தனை பேர் வந்திருந்தீங்க ஃபேமிலியாக? நாங்கள் ஃபேமிலியாக ஒரு 20 பேர் வந்திருந்தோம். மாஷா அல்லாஹ். அதே போல் ஹாஜிமா, அவங்க என்னென்ன சொல்லியிருந்தாங்க நம்ம ஸ்டார் உம்ரா சர்வீஸில்? உணவு ஏற்பாடு எப்படி சொல்லியிருந்தாங்களோ, அதே மாதிரி ரூம் ஏற்பாடு எப்படி சொல்லியிருந்தாங்களோ, அது எல்லாமே ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்த அளவை விட நல்லாவே இருந்தது. தமிழ்நாடு உணவு தான் கிடைச்சது. நான் உணவுக்கு தான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம உணவு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க உணவு இருக்காது, சவுதியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை, நல்லாவே இருந்தது. நல்லா சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. அதே போல் ஹாஜிமா, தங்கள் ஃபேமிலியில் வந்திருக்கக்கூடிய எல்லாரும் திருப்திகரமான முறையில் உம்ராவை பரிபூர்ணப்படுத்திட்டாங்களா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே பரிபூர்ணப்படுத்திட்டாங்க. ஏதேனும் நிறை குறை எதாவது இருக்கா? நிறைய குறைகள் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஹாப்பியான மூமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு. அதே மாதிரி வழிகாட்டுதெல்லாம் உஸ்தாதுமார்கள் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? மௌலானாங்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக ரொம்ப நல்லா நிதானமாக சொன்னாங்க. அவங்க எதுக்குமே டென்ஷன் ஆனதில்லை, டென்ஷனும் ஆகிற மாதிரியே யாரும் நடந்துக்கிற மாதிரி இல்லை. நம்ம மக்கள் டென்ஷன் பண்ணாலும் அவங்க டென்ஷன் ஆக மாட்டாங்க. ரொம்ப சபராக இருக்காங்க. சரிங்க, அது ரொம்ப ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம்.